உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹே, இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீ என்னடான குழந்தை மாதிரி எதையோ காட்டுவேன், அது என்னன்னு சொல்லுன்னு சொல்ற. நடக்கிறது நடக்கதான் செய்யும். அதுவும் தாடிகாரன் வந்தாதான் இந்த பூஜையை ஆரம்பிக்க முடியும். சரி, என்னது குடு. எதுக்கு அத்தை தூக்கி எறிஞ்ச? பின்ன திடீர்னு ஏதோ அசிங்கமா ஒரு நகத்தை கொண்டு வந்து கொடுத்தா அத ஃப்ரேம் போட்டு அழகு பாப்பாங்களா? ச்சே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ராணி? தமனா இப்ப அத்தை எங்க எறிஞ்ச? அங்கதான் கிடக்கும், போய் பாரு. என்ன தமன்னா, நேரங்காலம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க? அது எவ்வளவு முக்கியம்னு ராணிக்கு தானே தெரியும். அவ பாரு எப்படி பதறான்னு. ராணி வாமா, நாம போய் தேடலாம். வா 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 வா. ராணி, நீங்க பாரு, நான் அங்க போய் தேடி பாக்குறேன். சரி. ராணி, என்ன ராணி இப்படி ஆயிடுச்சு? நான் சொன்ன மாதிரி அவதானே இச்சாதாரி? ஆஹா, இல்ல பாட்டி. இச்சாதாரியா இருந்தா அந்த நகத்தை கையில கூட வாங்காது. அது மட்டும் இல்ல, அத்த கையில வாங்கின மறு நிமிஷம் அது சுயரூபத்துக்கு வந்துருக்கும். இவ வேணும்னே காண்டுல வீசிட்டா. ராணி, குறைச்சு விட வரும். சரி ராணி, நம்பூதிரி கூப்பிடுறாரு, போய் என்னன்னு பாரு. நீ போ. இப்ப என்ன பண்றது? சரி, எங்க போச்சோ? அண்ணி, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அண்ணி. நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிடாதீங்க அண்ணி. நீங்க அது இதுன்னு பேசி இப்ப இச்சாதாரியோட கோவத்தை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே புத்திசாலித்தனமா இருக்கிற நீ இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க கூடாதுமா. சித்தப்பா, பாவம் ராணி. சாகறதுக்கு முன்னால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாக போறா. என்ன ஒண்ணு, இத பார்த்து ரசிக்கிறதுக்கு அக்காவும் மனவும் தான் இல்ல. அக்கா அவங்க பாட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. என்ன பண்றது? மொத்த பேரும் இப்படி பேசி அசிங்கப்படுத்தி நம்மள கார்னர் பண்றாங்களேன்னு நினைப்பா. ஆனா கடைசி வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாரும் இச்சாதாரின்னு சுட்டு போட்டாலும் அவளுக்கு தெரியாது. சித்தார்த் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா எங்களால எப்படிமா சகிச்சுக்க முடியும்? இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டியம்மா. இல்ல பாட்டிமா, தாடிகாரன் எப்படியும் வந்துருவான். தாத்தா, என்ன நம்புங்க. நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பா தாடிகாரன் இப்ப வந்துருவான். கவலைப்படாம எப்படி இருக்க சொல்ற? எங்களுக்கு பயமா இருக்குமா? இச்சாதாரி மொத்த உருவமா உருமாறி ராணிய வச்சு செய்து பாத்தீங்களா? தாத்தா, இம்மா நேரம் எனக்கு எல்லாரும் சப்போர்ட்டா நின்னுட்டு இப்ப காரியம் கை கூடுற நேரத்துல இப்படி பேசுறீங்க? இல்லம்மா, நானும் நம்பிக்கையோட தான் இருந்தேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் சித்தார்த்த பார்க்காததுனால உனக்கு ஓவரா சுதந்திரம் கொடுத்து ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டோமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. இப்ப மட்டும் இந்த பூஜை நடக்கலன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருமா. இச்சாதாரிய ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன்னு தோணுதுமா. அது கூட மோதிரம் அழிக்கிறேன்னு நீ பேசுனதெல்லாம் ரொம்பவே தப்புமா. காட்டுக்குள்ள போன சித்தார்த் இது வரைக்கும் திரும்பி வரலையே. சித்தார்த்தோட உயிரை பணைய வச்சு இந்த பூஜையை பண்ணணுமாங்க? ராணி,
தாத்தா வந்துட்டியாப்பா? உண்மையிலேயே நாங்க ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். யோ இம்மா நேரம் உன்னை காணுனதும் எல்லாரும் டென்ஷன் ஆகி என்னென்ன திட்டினாங்க தெரியுமா? என்ன ராணி, நான் உண்மையான பிடாரன் நினைச்சு ரொம்ப பயபக்தியோட அதுவும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்க போல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியலல்ல? ஐயா ஐயா ஐயோ ஐயோ ஐயா என்னாச்சியா? ஐயா ஐயா என்னாச்சுங்க? ஐயா. ராணி போய் தண்ணி எடுத்துட்டு வா. போமா. ஐயா ஐயா நீ இப்படி திடீர்னு மயக்கம் போட்டுட்டு சீக்கிரம் தண்ணி தெளிமா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயா எந்திரிங்க எந்திரிங்க. ஐயா தண்ணி குடிங்க, இந்தாங்க. ஐயா இங்க என்னமோ தப்பா நடக்குதுங்க. நான் கிளம்பும் போதே சகுனம் சரியில்லைங்க. அதையும் மீறி தான் நான் உங்க கூட கிளம்பி வந்தேன். இந்த மகுடி என்னால வாசிக்கவே முடியாது. அதையும் மீறி வாசிச்சா எனக்கே அது ஆபத்தா முடிஞ்சிடும். யோ என்னயா சொல்றாரு? என்னங்க கட்சி நேத்துல இப்படி சொல்றீங்க? ஐயா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயா எங்க எல்லாத்தோட உயிரும் உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு வந்து வாசிங்கயா. இல்லைங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்குங்க. என் வாழ்க்கையில எதுக்குமே எப்பவுமே நான் இப்படி பயந்ததில்லை. இது ஒரு பெரிய அபசகுணமா காட்டுதுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.